வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும். வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸோட யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரேவன் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ பிரபு வர வேண்டியது. ஹி வாஸ் அன் ஆர்டன்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸோட ஃபேன். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை அவன் வீட்டில். ஸோ அதனால வர முடியல. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு த்ரில்லர் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷ் சொல்ல முடியாது, பட் ஒரு டஃப் ஃபைட் இருந்தது. திருச்சி அண்ட் சிஎஸ்ஜி. சிஎஸ்ஜி at the end they proved they are the champion side and they maintained a lot of composure. Nevertheless, திருச்சி வந்து ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க டிஎன்பிஎல்ல. ஸோ டிஎன்பிஎல் இஸ் கெட்டிங் பெட்டர் டே பை டே அண்ட் டே பை டே. நிறைய நாள் நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. காம்படிட்டிவா ஆயிட்டு இருக்கு, ஃபீல்டிங் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, பேட்டிங் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சிக்ஸ்லாம் கூட எல்லாரும் எனி பார்ட் ஆஃப் த கிரவுண்ட், எந்த திருச்சி திருநெல்வேலி மட்டும் இல்ல, எனி கிரவுண்ட் ஆடினா அந்த பால் தான் சிக்ஸர்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ we have witnessed again a great game of cricket. CSG ended on the winning side. So nevertheless, Trichy can always keep their head high and they can always say that they're the most competing team in this TNPL. So initial thoughts, Raven? நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ. லைக் இன்னைக்கு பயங்கரமான ஒரு மேட்ச். ஸோ திருச்சி வந்து ஆஸ் அ டீம் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு திருச்சி டீம் இப்போ இந்த தடவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாஃபர் ஜமால், ராஜ்குமார், ஆண்டனி தாஸ், இந்த மாதிரி நிறைய புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் டீம் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச் இப்போ திருநெல்வேலி வந்திருக்காங்க, சேலம், கோயம்புத்தூர், இப்ப திருநெல்வேலி வந்திருக்காங்க. திருநெல்வேலியில அதிகமா சேசிங் டீம் நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க டிஎன்பிஎல்ல. ஸோ இந்த வாட்டி எப்படின்னா லைக் எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸா இருக்கும், அதை சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் திருநெல்வேலியில இருக்க நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி போயிருக்கு. இதுல எப்படின்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலி பேலன்ஸ்டான சைடு. லைக் நான் வந்து ஸ்லைட் எட்ஜ் வந்து ஒரு பேட்டிங்க்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வந்து சஞ்சய் யாதவ் இருக்காருன்னு நினைச்சேன் நான். ஸோ அவரோட விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா அவர் நின்று இருந்தாருன்னா இந்த 14 ரன்ஸ் ஈஸியா அவர் கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப குரூஷியலா இருக்கு. ரெண்டாவது ராஜ்குமார் பத்தி லைக் அவர் ரொம்ப வருஷமா அவரும் ஐட்ரீம் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அவரும் விளையாண்டுட்டு இருக்காரு டிஎன்பிஎல். ஸோ அவரோட பேட்டிங் எபிலிட்டி இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கு. முன்னாடி வந்து ஒரு மீடியம் பேசுற மாதிரி வந்து போடுவாரு, ஒரு 4 for 35, 4 for 40 அந்த மாதிரிதான் இருக்கு. 4 overs 40 runs டிஃபரன்ஸ் கொடுப்பாரு. இந்த வாட்டி அவரோட கேமியோ வந்து ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஸோ ரெண்டாவது இவங்க சிஎஸ்ஜில வந்து எல்லாருமே ரன்ஸுக்கு போனாங்க. ராஹில் ஷா, அல்சிராஜ், டேவிட்சன் எல்லாரும் நிறைய பேர். அஸ்வின் கிறிஸ்ட் நினைக்கிறேன் சிஎஸ்ஜி விளையாடுறதுல. அஸ்வின் கிறிஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மெயினான 3 விஷயம் என்னன்னா, அந்த பெரியசாமி போட்ட 4 ஓவர், சிலம்பரசன் போட்ட 4 ஓவர், சஞ்சய் யாதவோட விக்கெட், இது 3 தான் டேர்னிங் பாயிண்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. உங்களோட பாயிண்ட்ஸ் ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசலாம். ஸோ சிஎஸ்ஜி வந்து பேட்டிங் ஆடினாங்க, நல்ல ஸ்டார்ட். அந்த சந்தோஷ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சந்தோஷ் நல்லா ஆடினாரு. இன்ஃபேக்ட் எல்லா மேட்சும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்துட்டு இருப்பாரு, பட் கன்வெர்ட் பண்ண முடியல. நல்லா ஆடினாரு, ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட்லாம் சூப்பரா அடிச்சாரு. ஸோ ஸ்டார்டிங் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு 105 வரைக்கும் விக்கெட் விடலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெகதீஷன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு 2 விக்கெட் வந்துருச்சு. ஜெகதீஷன் அவுட் ஆனது பின்னாடியே வந்து அபர்ஜித் அவுட் ஆனாரு. அபர்ஜித் அவுட் ஆன பின்னாடியே சந்தோஷ் அவுட் ஆயிட்டாரு. அங்கிருந்து ஒரு நல்ல ரிகவரி ஃப்ரம் ஐ ஆல்வேஸ் ரேட் திஸ் பிரஜோஷ் ரஞ்சன் பால் வெரி ஹை. அவர் நல்ல ஒரு பிளேயர், பிரஜோஷ் ரஞ்சன் பால். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபெராரியோன்னு ஒருத்தர், அவர் நல்லா ஆடினாரு. சோ அங்க ஒரு புட்டது. அந்த அபிஷேக் தன்வர்னு ஒரு ஆள் இருக்காரு, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. 26 of 8 போன மேட்ச். இந்த மேட்சும் 26 of 8. கேட்ச்லாம் சூப்பரா பிடிக்கிறாரு. பவுலிங் வந்தா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் அ மேன் டு வாட்ச் அவுட்னு நினைக்கிறேன். ஃபார் சிஎஸ்டி டு வின் அபார்ட் ஃப்ரம் பெரியசாமி, ஐ திங்க் அபிஷேக் தன்வர் இஸ் வாட்ச் அவுட். அந்த லாஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த லாஸ்ட் ஓவர் அவர் வந்து அதிசயராஜ் டேவிட்சன் அடிப்பாரு பாருங்க, ஒரு 3 6 ஒரு 4 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுவும் நல்ல காம்பரன்சிவ், நல்ல கன்வின்சிங் டச் அண்ட் கோ சிக்ஸஸ் தான். நல்லா ஒரு 70 மீட்டர்ஸ்க்கு மேல சிக்ஸஸ் கன்வின்சிங்கா ஆடினாரு. அதுக்கப்புறம் இவங்க பேட்டிங் வந்து செம்மையா ஆடினாங்க. 3 overs 32, 4 overs 40 அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் கூட வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் பாத்தீங்கன்னா அபிஷேக் தன்வர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கூட இல்ல அபிஷேக் தன்வரா அஸ்வின் கிரேஷான்னு தெரியல. பட் அவங்க ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாங்க. ராஜ்குமார் நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் பவுலிங் டச் அப் பண்றோம். ராஜ்குமாரோட பவுலிங் வந்த உடனே அவர் தான் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணார். 13th ஓவர்ல தான் வந்தார் நினைக்கிறேன் ராஜ்குமார். வந்த உடனே இவர் ஜெகதீசன் விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் கூட ஒரு மாதிரி டீசெண்டா தான் போட்டாரு. பேட்டிங்ல கூட வந்து ராஜ்குமார் யார் அவரு தான் ராஜ்குமார் ஓப்பனிங் இறங்கிட்டாருன்னு பார்த்தா இல்ல இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர்ல இன்னொரு ராஜ்குமார் இருக்காரு. சோ அவர் நல்லா ஆடினாரு. அப்புறம் அந்த வாசிம்னு ஒரு விக்கெட் கீப்பர் அவரும் நல்லா ஆடினாரு. அப்ப சஞ்சய் யாதவ் வந்தா ஐயோ சஞ்சய் யாதவ் வராரு, நம்மளை விட 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோமே நினைச்சேன். நல்ல வேளை அவரே ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாஃபர் ஜமால் அண்ட் ராஜ்குமார் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் டமால் டிமில் அடிச்சாங்க. இன்னைக்கு நினைச்சேன் சரி ராஜ்குமார் கேட்ச் பிடிக்கிறாரு, பவுலிங்ல விக்கெட்டும் எடுக்கிறாரு, டமால் டிமில் அடிக்கிறாரு, இன்னைக்கு அவருடைய தான் நினைச்சேன். பட் இந்தியாவுக்கு எப்படி ஜஸ்பீர் பும்ராவோ அதே மாதிரி சிஎஸ்டிக்கு வந்து ஒரு பெரியசாமி இருக்காரு, சூப்பரா போடுறாரு. பேக் ஆஃப் லென்த், ஸ்லோவர் ஒன்ஸ், பவுன்சர்ஸ், யாக்கர்ஸ் எல்லாருமே நல்லா நெயில் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ 4 overs இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து 4 overs 24 runs 1 wicket and 10 dot deliveries வந்து இட்ஸ் லைக் கோல்ட் ஃபார் எனி டீம். ஏன்னா எல்லாருமே அடிச்சாங்க. ராஹில் ஷாலாம் வந்து ஒரு அடிச்சார் பாத்தீங்கன்னா டமால் அடிச்சாரு 6. சோ அது வந்து பயந்துட்டேன்னா ராஹில் ஷாவே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். பட் குட் கேப்டன்சி பை அபர்ஜித் ஆல்சோ. லாஸ்ட் வரைக்கும் அந்த பெரியசாமியை ஹோல்டு பண்ணல. அந்த ரன் போனோட டக்குன்னு எடுத்துட்டு வந்தாரு. அந்த 15th ஓவர்ல பண்ணி 18th ஓவர்ல முடிச்சிட்டாங்க. அப்புறம் அபிஷேக் தன்வர் டீசெண்டா அந்த ஒரு நல்ல 2-3 யாக்கர் நெயில் பண்ணாங்க, ஒரு நல்ல ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் ஓவராலா வந்து இட்ஸ் பீன் அ வெரி காம்படிட்டிவ், ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க திருச்சி கிராண்ட் சோலர்ஸ். ரொம்ப தே ஆல்மோஸ்ட் காட் தட் இது. பட் ஒரு நல்ல விஷயம் வந்து தட் இஸ் பை சிஎஸ்டி ஆர் குட் இது மேட்ச் வின்னர்ஸ் அண்ட் கம்போஷர்ஸ். இவரு டக்குன்னு அடிக்கும் போது டக்குன்னு கேமை ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஒரு பால் ராஹில் ஷா அடிப்பாரு, கேமை ஸ்லோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பால் விக்கெட் விழும் இவருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா சிஎஸ்டி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம் இன் டு த பிளே. ஸோ ஒரு மாதிரி நல்லா கம்ப்ரென்சிவா வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னியோட ஐ திங்க் மை ஃபேவரட் டீம் சேப்பாக் சூப்பர் லீக்ஸோட திருநெல்வேலியில முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வில் பி கோயிங் டு எங்க சென்னையா எங்க திண்டுக்கல்லா இல்ல நெக்ஸ்ட் சென்னை தானே? இல்ல ப்ரோ பிளே ஆஃப் தானே சென்னைக்கு வருவாங்க ஜெனரலா. நெக்ஸ்ட் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லெக் எங்க? கோயம்புத்தூர் முடிஞ்சிருச்சு, திண்டுக்கல் முடிஞ்சிருச்சு. இல்ல திண்டுக்கல் திருநெல்வேலி ப்ரோ. திருநெல்வேலி தான் இப்ப இருக்காங்க இல்ல. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல. ஆமா திண்டுக்கல் அந்த ஒரு நத்தம் காலேஜ் ஏதோ ஒன்னு இருக்கு, என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட்ல நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நத்தம் திண்டுக்கல். ஆமா அங்கதான் சிஎஸ்டிக்கு 2 கேம் ஆடுறாங்க. இதோட சிஎஸ்டியோட திருநெல்வேலியில முடிஞ்சது. பிரபு பாவம் ரொம்ப ஹோப் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பவே தெரியும் 5 overs 50 runs இருக்கும், 57 runs and 5 overs. ஆனா அந்த 5 oversல 2 over பெரியசாமி ஆடணும். ஏன்னா ஒரு ஓவரே பெரியசாமியை கொஞ்சம் அடக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓவர் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்க. சோ எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு பெரியசாமி ஓவர் மட்டும் இவங்களுக்கு மாட்டலன்னா சிஎஸ்டி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிஎஸ்டி ஜெயிச்சாங்க. So yeah, that was my thoughts about that was my game towards this game. So yeah, so அடுத்த வந்து ஃபிக்சர்ஸ் நாளைக்கு யார் ஆடுறாங்க? நெல்லை ஆடுறாங்க நினைக்கிறேன். நெல்லை வர்சஸ் யாரும் இருக்கு நாளைக்கு மேட்ச் நான் பார்க்கல ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் தான் நான் பார்த்தேன். நாளைக்கு இது ஷெட்யூல் நான் பார்க்கல. நாளைக்கு ஒரு குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் தான். இன்ஃபேக்ட் வாட் யூ திங்க் அபவுட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஎன்பிஎல்? எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, கேச்சஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு very good to see a lot of local talents in Tamil Nadu. What do you feel? கண்டிப்பா ப்ரோ. நீங்க நிறைய அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் தன்வர்லாம் ஒரு ஐபிஎல் ஆக்ஷன்லயே ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரு 2 ஓவர் அவரை வச்சு நீங்க ஸ்விங் பண்ணி ஓட்டலாம். டெத்ல வந்தாருன்னா ஒரு 2 6 3 4 அடிப்பாரு. ஒரு 12 பால் அவர் விளையாண்டாருன்னா ஒரு 25 இல்ல 30 கன்ஃபார்ம். ஸோ அவர்லாம் கண்டிப்பா ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கே ஒரு ரொம்ப வருஷமா விளையாண்டுட்டு இருக்காரு டிஎன்பிஎல். அவர்லாம் ஐபிஎல் விளையாடுறது டிசர்விங்கான பிளேயர். 2வது பெரியசாமி மாதிரி ஒரு பவுலர் வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் இது. டிஎன்பிஎல்ல பவுலிங் போறது சேலஞ்சிங்கான விஷயம் எதுனா எல்லாமே ஸ்மால் பவுண்டரிஸ் தான். 55 மீட்டர் 50 மீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு 4 overs 20 ரன் 25 ரன்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. பெரிய விஷயம். அதை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு வேற. ஸோ டிஎன்பிஎல் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் எங்க இம்ப்ரூவ்மெண்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புது பிளேயர் இந்த மாதிரி அபிஷேக் தன்வர், சிலம்பரசன் அந்த பையனும் ரொம்ப வருஷமா நல்லா போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி திடீர்னு தெரியாத ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஆக்ஷன்ல விளையாண்டாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைகா கோவை கிங்ஸ்ல கூட பி சுரேஷ்குமார்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, நான் என்னோட பிளேயர் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்தது,
ஆனா லைக் அது அந்த ஒரு ஆர்டர்ல ஏதோ அந்த பிளேயர் நம்பர் அதுல ஏதோ ஒரு இதுல ஒரு ஸ்லாட்டிங்ல என் பேர் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிஎன்பியோட ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிருக்கு. லைக் அவங்க மேக்ஸிமம் சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் விளையாண்டாங்கன்னா இன்னும் பிளேயர்ஸ் நல்லா அவங்களுக்கு கேம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு தோணுது ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்ப திருநெல்வேலி, திண்டுக்கல், அப்புறம் சேலம் இந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் அடிக்கிற அங்க நீங்க சிக்ஸ் போறது வந்து சேப்பாக் மாதிரி ஸ்டேடியம் வந்து கையிலே போய் விழுந்துரும். ஸோ லைக் நிறைய மேட்சஸ் சேப்பாக்ல ஆன் அண்ட் ஆஃப் விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு டெஸ்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. இல்ல ஸ்டார்டிங்ல வந்து டிஎன்பிஎல் எல்லா மேட்சும் சேப்பாக்ல தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் மெதுவா கோயம்புத்தூர் போனாங்க. அதுக்கப்புறம் தி ஸ்டார்டட் இன் சேலம். அதுக்கப்புறம் தி ஸ்டார்டட் இன் திண்டுக்கல். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இன் திருநெல்வேலி. ஸோ பேசிக்கா எய்ம் ஆஃப் டிஎன்பிஎல் என்னன்னா கிரிக்கெட் ஷுட் ரீச் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா சென்னை இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு திருநெல்வேலியில ஒரு கிரிக்கெட் ஃபேன் சென்னையில வந்து மேட்ச் பார்க்கணும்னா எவ்வளவு செலவு பண்ணோம் பாவம். பிகாஸ் ஹி ஹாஸ் டு கெட் அ பஸ் ஆர் ட்ரெயின் புக் பண்ணணும், இங்க வரணும், இங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடு இருந்தா ஓகே, ரிலேட்டிவ்ஸ் வீடு இருந்தா ஓகே, இல்லாட்டி தங்கணும், டிக்கெட் எடுக்கணும், திருப்பி அந்த ப்ராசஸ் இல்லாம நீங்க அங்க வராதீங்க, நாங்களே அங்க போறோம். எல்லாம் க்ரௌட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃபுல். அவங்க கூட்டிட்டு வராங்களா இல்லாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் க்ரௌட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃபுல். ரிவ்யூ சிஸ்டம் வச்சிருக்காங்க, கேமராஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் கிவ் அ கிரேட் குடோஸ் டு அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு டிஎன்சிஏ ஃபார் ஆர்கனைசிங் சச் அ கிராண்ட் ஈவெண்ட். லாட் ஆஃப் யங் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கெட்டிங் ரெகக்னைஸ். இல்லாட்டி நம்மளுக்கே எவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் தான் இருப்பாங்களான்னு தெரியல. ஒரு ஜாஃபர் ஜமர், அப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்க சர்க்கியூட்ல வந்து அவங்க ஃபேமஸா இருக்கலாம். ஒரு ராஜ்குமாரா இருக்கட்டும், ஜாஃபர் ஜமலா இருக்கட்டும், பெரியசாமியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஜத்வேத் சுப்பிரமணியமா இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். பட் அப்போலாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே வந்து அஸ்வின் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து முரளி விஜய் சொல்லுவோம், பத்ரிநாத் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து ஓகே அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி பார்த்தா தினேஷ் கார்த்திக் அப்கோர்ஸ். சோ இப்ப வந்து நம்ம எவ்வளவு பிளேயர்ஸ் சொல்றோம், நம்ம சொல்றோம் நம்ம ஸ்டேட்ல இவ்வளவு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு டீமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன் இவர் இல்ல, இவர் டிஎன்பிஎல் நல்லா பண்ணாரு, ஏன் இவர் டிஎன்பிஎல் டீம்ல எடுக்கல, தமிழ்நாடு டீம்ல எடுக்கல, இவர் ஏன் தமிழ்நாடு டீம்ல எடுக்கல. சோ தமிழ்நாடோட செலக்டர்ஸ்க்கே இப்போ ஒரு நல்ல ஹெடேக்கா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபி வருது, எஸ்எம்ஏடி, அப்புறம் வந்து அந்த விஜய் மர்ச்சன்ட் அது ஒரு 50 ஓவர் டிராஃபி வரும், அது இருக்கு. ரஞ்சி டிராஃபி விடுங்க, அதுக்கு they have their own set of players. பட் இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட் at state level, I think Tamil Nadu will have a very strong team and they will have a pool of players to select. முன்னாடிலாம் தமிழ்நாடு டீம் எப்படி இருக்கும்னா ஏதோ 11 பேர் ஆடுவாங்க, சரி தமிழ்நாடு ஆடுவாங்க சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து 2-3 மேட்ச் இவங்க சரி இவங்க ஏன் செலக்ட் பண்ணல, இவங்க ஏன் செலக்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம் போனாங்க, சரி ராஜ்குமார் ஏன் செலக்ட் பண்ணல, ராஜ்குமார் நல்லா தானே ஆடினாரு, நல்லா தானே பவுலிங் போடுறாரு, நல்லா தானே பேட்டிங் ஆடினாரு, ஏன் அவர் செலக்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் அந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஆல்சோ வில் போஸ் அ சிவியர் த்ரெட் இன் அப்கமிங் T20 டோர்னமெண்ட்ஸ், ஸ்டேட் லெவல் T20 டோர்னமெண்ட். ஐ திங்க் சையத் முஸ்டாக் அலி தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ஐ திங்க் இட் வாஸ் a great game of cricket. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் போச்சு, ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவும் போச்சு அலாங் வித் கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர். நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு டெஃபினட்டா கவர் பண்றோம். அண்ட் இந்தியா வந்து ஸ்ரீலங்கா போயாச்சு. அங்க போய் வந்து they'll be playing 3 T20s and 3 ODIs. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும், கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் விமென்ஸ் ஏஷியா கப்ல வந்து நாளைக்கு இந்தியா வில் பி ஃபேசிங் நேபாள் விமென் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் த்ரூ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். பட் they'll be playing. இன்னைக்கு வந்து பங்களாதேஷ் பீட் தாய்லாந்து அண்ட் மலேசியா ஆல்சோ தே காட் பீட்டன் பை பாகிஸ்தானா ஸ்ரீலங்காவான்னு தெரியல, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டீம் தான். ஸோ எனி ஃபினிஷிங் தாட்ஸ் ரேவந்த்? அதான் ப்ரோ, நீங்க சொன்னதுல அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இதுல இருந்து ஒரு 5-6 பிளேயர் வந்து சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியோ இல்ல வந்து டுலிப் ட்ராஃபின்னு ஒன்று நினைக்கிறேன், அந்த 50 ஓவர் ஃபார்மேட்ல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடுக்கு வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் மூவ் கிடைக்குமோன்னு தோணுது. எஸ்பெஷலி ஜாஃபர் ஜமால், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப யங்ஸ்டரா நான் பார்க்கணும்னு, யங்ஸ்டர் இல்ல லைக் ஒரு 8 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காரு சிலம்பரசன், அப்புறம் வந்து மதிவாணன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நடராஜன், இவங்க சாய் கிஷோர், விஜய் சங்கர், அவங்க எல்லாம் வந்து எனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. லைக் இந்தியா டீம்லயா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல ஐபிஎல் இருக்கட்டும், அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டிஎன்பிஎல் வந்து இப்படி டிஎன்பிஎல் இது விளையாடுறதோட அப்படியே இருக்கலாம, அதுல இருந்து புது புது பிளேயர்ஸ் ஐபிஎலுக்கு போனாதான் அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கான ஒரு செட் அவுட் மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ. லைக் எனக்கு தெரிஞ்சு வந்து இவரெல்லாம் இந்நேரம்
அபிஷேக் தன்வரா இருக்கட்டும் இல்ல சிலம்பரசனா இருக்கட்டும், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் இந்நேரம் ஐபிஎல்லே விளையாண்டு இருக்கணும். ஆனா ஏன் லைக் ஏன்னா 2 பேருக்குமே இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இப்போ நெட் பவுலரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிலம்பரசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு, புஜாராக்கெல்லாம் நெட் பவுலரா இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது லைக் இன்னும் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில லைக் டிஎன்பிஎல் மூலியமா அவங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போனாங்கன்னா அது டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட் வந்து அந்த ரிசல்ட் அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ எனக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய பீப்புளுக்கு வந்து இட் வில் ப்ரொவோக் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். இப்போ வந்து ஒரு 10 வயசு பையன் டிவி பாக்குறானா, எங்க ஊர்ல வந்து இவங்க எல்லாம் ஆடுறாங்க, இவங்கள மாதிரி நானும் ஆடணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் கம்ஃபர்ட் போடுவான். அப்பெல்லாம் எப்படின்னா வந்து இந்தியா காட்டணும்னா வந்து 1000ல் ஒருவன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ இங்க டிஎன்பிஎல் ஆடினாலே வந்து யூ கெட் ரெகக்னைஸ்டு, யூ ஒரு சேட்டலைட் சேனல் கவர்ஸ் யூ கெட் பிளேடு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உங்களுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஸோ யூல் ஹேவ் ஆல் த இது டு பிளே ஃபார் த ஸ்டேட் ஆல்சோ. ஸோ நிறைய இப்போ எக்ஸ்போஷர்ஸ் வந்திருக்கு ஃபார் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கெட் அ லாட் ஆஃப் டிஎன்பிஎல். இன்னும் நம்மளுக்கு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் த லாஸ்ட் லெக் ஆஃப் த லீக் தானே இப்போ. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் தானே இப்போ. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே ஒரு 5 மேட்ச் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5+ மேட்சஸ் எல்லா டீமும் விளையாண்டாங்க. இது லைகா கன்ஃபார்ம், சிஎஸ்டி கன்ஃபார்ம், ட்ரிச்சி ஆல்சோ ஆல்மோஸ்ட். சோ 4th டீம் தான் நெல்லையா யாருன்னு பார்க்கணும். நெல்லை, திண்டுக்கல், ஐட்ரூம் திருப்பூர் தமிழன்ஸ், இது 3மே லைன்ல இருக்காங்க. கண்டிப்பா. சோ அது வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்க இந்த கேம்ஸ் தான் சேப்பாக்ல விளையாட போறாங்க. சேப்பாக்ல இட்ஸ் அகைன் அ டிஃபரண்ட் சினாரியோ. திண்டுக்கல் திருநெல்வேலியா நல்ல கிரவுண்ட்ஸ். சேப்பாக்ல டோட்டலா டிஃபரண்ட் சீ பிரீஸ் தான் இருக்கும், டியூ ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும், டைமென்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும், பெரிய கிரவுண்ட் வேற, இன்டர்நேஷனல் கிரவுண்ட். So பொறுத்திருந்து பார்க்கலாம். lot of interesting things coming ahead. Till then I think we are concluding today's episode and great game of cricket, and hopefully we get to see a lot of good games coming ahead. And thank you so much for joining us and keep supporting us. மறக்காம subscribe பண்ணுங்க and thank you so much. Bye bro. Bye.